Hello guys, welcome back in this video. So இந்த வீடியோல நம்ம இன்னும் அட்வான்ஸான விஷயங்கள் அதாவது டெக்ஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஒரு வெப்சைட்ல எவ்வளவு டிசைன்ஸ் முக்கியமோ அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் டெக்ஸ்ட். ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் ஒரு யூசர் ஒரு வெப்சைட்ல நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஆல்சோ ஒரு யூசருக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அண்ட் டெக்ஸ்டோட கலர்ஸ், அலைன்மெண்ட், டெக்கரேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய கலர்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம எதுலலாம் கலர் செட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? H1 டேக்ல மெயினா டெக்ஸ்ட் கொடுப்போம் அண்ட் பேராகிராஃப்ல கொடுப்போம், A டேக்ல ஆங்கர் டேக்ல கொடுப்போம் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போமா. சோ இங்க பாருங்க, P டேக், பேராகிராஃப் டேக் அண்ட் H1, H2 இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து கலர்ஸ் கொடுப்போம். ஓகேவா? சோ இங்க பாருங்களேன், H1 டேக்ல கிரீன் கொடுத்துருக்காங்க அண்ட் மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து ப்ளூ அப்படின்னு செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை. இதுக்கு கீழே போயிட்டு P டேக்குமே எங்களுக்கு வந்து கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் இப்போ வந்து நான் வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பிளாக்னு கொடுக்குறேன். ஓகேவா? பிளாக் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இதை பிளாக்கா மாத்திரும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் பாடிக்கு வந்து ஒரு கலர் கொடுத்தோம் அப்படின்னா இங்க நம்ம இந்த கலர் செட் பண்ணாத போது அது டிஃபால்ட் அந்த கலர் எடுத்துக்கும். பட் நம்ம இந்த டேகை மென்ஷன் பண்ணி இந்த டேக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஏன் அப்படின்னா அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த டேகுக்கு மட்டும்தான். ஓகேவா? இந்த நம்ம வந்து மெயினா கொடுத்துருக்க இந்த டேகுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு இது கொடுக்காது. ஸோ ஓகேவா? இந்த டேகுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆல்சோ செட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயத்துல. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துக்கு வந்து ஒயிட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா அந்த டெக்ஸ்ட் புரியும். ஓகேவா? ஒரு யூசருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் பாடியில போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி இங்க வந்து நம்மளுக்கு காமிக்காது. ஸோ அதனால நம்மளுக்கு கரெக்டான ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம செட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறதே நம்ம வச்சு படிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, இதுல வந்து லைட் கிரே கொடுத்துருக்காங்க. லைட் கிரே அப்படின்னா டிஃபால்ட்டா இப்போ நம்ம வந்து இந்த H1 டேக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோமா அண்ட் டிவ் டேக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கோமா. டிவ் எங்க இருக்கு? இதுல இருக்கு. ஓகேவா? அண்ட் பேராகிராஃப்க்கு நம்ம எந்த விதமான டிசைன்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டிஃபால்ட்டா பாடிக்கு கொடுத்துருக்க கலரை இங்க எடுத்துக்குது. ஓகேவா? லைட் கிரே பேக்ரவுண்டு. இங்க வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்க வந்து லைட் கிரேன்னு கொடுக்கலாம் அல்லது லைட் ப்ளூ அப்படின்னு கொடுத்தா கூட நல்லாதான் இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூவை மாறிடுச்சு. அப்படின்னா ஹோல் பாடி லைட் ப்ளூவை மாறிடும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கலர் ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். ஒரு டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த டெக்ஸ்ட் அலைன் அண்ட் டெக்ஸ்ட் டைரக்ஷனோட கான்செப்ட் வருது. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன். இதுல வந்து மெயினா மற்ற விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. ஸோ டெக்ஸ்ட் அலைன் படிச்சா மட்டுமே நம்மளுக்கு போதும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் அல்லது லெஃப்ட், ரைட் இந்த மாதிரி கொடுப்போம். இப்போ பாருங்க, டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் கொடுத்துருக்காங்களா H1 டேக். H1 டேக்ல என்ன இருக்கு அப்படின்னா H1 சென்டர்னு இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இந்த சென்டர் வந்து இங்க இருக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட், இது ரைட், இந்த மாதிரி ஒவ்வொரு டேகையும் நம்மளுக்கு அலைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நார்மலா டெக்ஸ்ட் அலைன் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு கொடுப்போம். இப்போ ஒரு கண்டென்ட் அலைன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அல்லது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டிவ் டேக்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கூட நம்ம மூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்னா என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓகேவா? டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எந்த டேக் டிவ் கொடுத்துருக்காங்களா. ஸோ டிவ்ல இப்போ பாருங்களேன், ஜஸ்டிஃபை அப்படின்னா இந்த அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு கரெக்டா ப்ராப்பரா இருக்கும். ஓகேவா? ஜஸ்டிஃபை அதாவது இந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கொடுக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் நான் சொன்னேன்ல, ஜஸ்டிஃபை கண்டென்ட் அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நேவ் பார் டிசைன் பண்ணும்போது ரொம்ப அட்வான்ஸா யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது உங்களுக்கு என்ன அப்படின்னா
ஃபிக்மா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? இந்த ஃபிக்மா வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கத்துக்க போறோம். ஓகேவா? இந்த ஃபிக்மாவை பத்தி நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தரணும். ஏன் அப்படின்னா இது யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப்ஸை வந்து டெவலப் பண்ணலாம். அதாவது டெவலப் பண்றது அப்படின்னா டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆப்பா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நான் சொல்லி தர போறேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபிக்மா வச்சு ஒரு டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நார்மலா ஒரு எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸ். பிளகின்ஸ்ல அதில் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பண்ணிருக்கக்கூடிய டிசைன்ஸை வச்சு நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல பாருங்க. ஓகேவா? இங்க பாருங்களேன். இதுல வந்து ஒரு ஆப்கான ஒரு டெம்ப்ளேட்டை வந்து ப்ராப்பரா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல என்னென்ன நடக்கணும் அண்ட் அதோட டிசைன்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பரா நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஒன்று செய்திருங்க. ஸோ பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை வச்சு இந்த இருக்கக்கூடிய இமேஜஸ் அப்படியே யூஸ் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணலாம். இதோட இது ரொம்ப அட்வான்ஸா இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான ஆப்ஸை வந்து நம்ம வந்து ஃபிக்மா யூஸ் பண்ணி யூஐ டிசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா சொல்லித்தரேன். நான் சொல்லி தந்தாதான் வந்து ப்ராப்பரா ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வரலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் உங்களுக்கு ப்ராப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை பாருங்களேன். இதுவும் அதே கான்செப்ட் தான். பட் இங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ பாருங்க. டெக்ஸ்ட் வந்து EX1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கிளாஸ் நேமோட டைரக்ஷன் வந்து இந்த பாருங்களேன் அப்படியே இந்த சைடு இருக்கா. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸோ இப்போ பாருங்க இதை நான் அப்படியே கமெண்ட் பண்றேன். ஸோ கமெண்ட் பண்ண முடியல. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ரன் பண்றேன். இப்போ பாருங்களேன் இது ஸ்ட்ரைட்டா இருக்கா. பட் இந்த கோட் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்ன கோட் அப்படின்னா யூனிகோட் டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஓவர் ரைடு, அதாவது இப்படி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதி காமிக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்களேன் டெக்ஸ்ட் அப்படியே மாறிடுச்சா. ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த கோட் பண்ணக்கூடிய ஒர்க். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக், இது நம்மளுக்கு தேவையே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லித்தரேன். இது பாருங்களேன். இது வந்து இதுவும் அதே கான்செப்ட் தான். இங்க பாருங்க வெர்டிக்கல் அலைன், பேஸ் லைன். ஓகேவா? இது எங்க இருக்கு? இமேஜ் வந்து இமேஜ்ல ஆங்கர் டேக். ஓகே அது எங்க இருக்கு? ஓகே இந்த இருக்கு இமேஜ்ல ஆங்கர் டேக். ஓகேவா? இந்த இருக்கு ஏ. ஓகேவா? இந்த ஏ பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இமேஜ் வித் டிஃபால்ட் அலைன்மெண்ட். ஓகேவா? அண்ட் இமேஜ் வித் டிஃபால்ட். ஓகேவா? இந்த இருக்கு பாருங்க. ஓகேவா? இதுல பாருங்க இமேஜ் வந்து கரெக்டா இந்த லைனோட மேட்ச் ஆயிருக்கா. அண்ட் இதுல பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டெக்ஸ்டோட டாப்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்டோட டாப்ல, டெக்ஸ்டோட பாட்டம்ல இருக்கிறது கொடுத்தா பாட்டம்ல இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து இந்த வெர்டிக்கல் அலைன் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இது எல்லாமே பேசிக்ஸ் தான். இதை வந்து நீங்க குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை. பட் இது எல்லாமே தேவையும் படாது நம்ம வெப்சைட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு டாட் வைக்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து சிஎஸ்எஸ்ல நம்ம டிசைன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த வெர்டிக்கல் அலைன்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் மார்ஜின் பேடிங் செட் பண்ணாலே போதும். பட் இருந்தாலும் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டெக்ஸ்டோட டெக்கரேஷன்ஸ் பார்ப்போம். டெக்ஸ்டோட டெக்கரேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லைன், கலர், ஸ்டைல், திக்னஸ், டெக்கரேஷன். ஓகேவா? இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்கு. ஸோ டெக்கரேஷன் அப்படின்னா என்னன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓவர்லைன், அதாவது இப்போ பாருங்களேன் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல வந்து கொடுத்துருப்போமா அதை வந்து ஓவர்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைன் த்ரூ அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மேலே கட் பண்ணியிருப்போம். அண்டர்லைன் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ கீழே அண்டர்லைன் பண்றது. ஓவர்லைன் அண்ட் அண்டர்லைன் இது பாருங்களேன் எப்படி கொடுத்துருக்காங்க. ஓவர்லைன் அண்ட் அண்டர்லைன் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டையுமே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம இதுல நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த நோட் மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது. ஓகேவா? இவ்வளவுதான் கைஸ். இவ்வளவுதான் வந்து ஒரு ஓவர்லைன், லைன் த்ரூ, அண்டர்லைன் அண்ட் ஆல்சோ ஓவர்லைன் அண்ட் அண்டர்லைன் இது எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஓவர்லைன், அண்டர்லைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைன் த்ரூ, ROUGH இது எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே சேமா இருக்கும். பாருங்களேன் பாத்தீங்களா? 3மே வந்து நம்மளுக்கு ஒரே இதுல பண்ணிருக்கும். மேலைன், அண்டர்லைன், ஓவர்லைன் ஆயிருக்கும், அண்டர்லைன் ஆயிருக்கும் அண்ட் லைன் த்ரூ இது எல்லாமே சேமா பண்ணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒன்னா கொடுத்தோம்னா ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைன் டெக்கரேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். பட் இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த லைனுக்கு இப்போ பாருங்களேன். இந்த பாருங்க ஓவர்லைனுக்கு ஒரு கலர், லைன் த்ரூக்கு ஒரு கலர், அண்டர்லைனுக்கு ஒரு கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் செட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி அதுக்கு அந்த மெத்தட்ல பார்த்தோம் அப்படின்னா லைட்டா கலர் சேஞ்ச் பண்றதா. பட் இது பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்
டிரான்ஸ்ஃபார்ம் டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை ஒவ்வொரு விதமாக கொடுக்கலாம், ஓகேவா? பட் அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்க, ஒரு யூசர் வந்து நார்மலா ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து அப்பர் கேஸா மாத்திருக்காங்க. இங்க பாருங்களேன், திஸ் டெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு அப்பர் கேஸ். இங்க நார்மலா ஒரு அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் கலந்தாப்புல இருக்கு, பட் இங்க வரும்போது ஃபுல்லா அப்பர் கேஸா மாறிச்சு. எப்படி அப்படின்னா டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து பேசிக் இங்கிலீஷ் தான், ஓகேவா? டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாதான், ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஓகேவா? இவ்வளவுதான் வந்து சிஎஸ்எஸ். ஸோ அதனாலதான் நான் வந்து W3 Schools உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, இது நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கத்துக்க முடியாது, ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறது ஐடியா இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணி 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 படிக்கிறதும் ஒண்ணுதான். பட் W3 Schools இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்க முடியும் அண்ட் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இவ்வளோதான். இன்னும் அட்வான்ஸ் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கோட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவ்வளோ டாபிக்ஸ் சொல்லி தரும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன நடக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கோட் வேணும். பட் இந்த மாதிரி ஒரு பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு கோட் பண்ணி தான் சொல்லி தரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டருக்கு நடுவில் கொடுக்குற ஸ்பேஸ் அல்லது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நடுவில் கொடுக்குற ஸ்பேஸ் அல்லது இன்டென்டேஷன் சொல்லுவோம். பைத்தானில் கூட இன்டென்டேஷன் இருக்கு. அண்ட் ஒரு லைன் அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம இவ்வளவு கேப் கொடுக்கணும். அண்ட் வந்து ஒரு வேர்டுக்கு எப்படி பண்ணணும், அண்ட் ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணும், அண்ட் ஒயிட் ஸ்பேஸை எப்படி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். அண்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இதில் இருக்கு, ஓகேவா? டெக்ஸ்ட் இண்டென்ட், அதாவது இங்கே பாருங்களேன், நம்ம வந்து ஒரு பைத்தான் கோட்ல நம்ம இண்டென்ட் சொல்லுவோமா, இந்த இடத்துல வந்து இஃப் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்டென்டேஷன் கொஞ்சம் கேப் விட்டு உள்ள போடுவோமா, ஸோ அது மாதிரி தான் இதுவும் இன்டென்டேஷன், ஓகேவா? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்து கொடுத்துருக்காங்க, பட் இதுல வந்து இன்டென்டேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இன்னும் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இது இன்னுமே அதிகமாகும். இங்க பாருங்க, இன்னும் ஆயிடுச்சா? ஸோ இவ்வளவுதான், ஓகேவா? ஸோ இன்னும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லெட்டருக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது. நீங்க வந்து பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கூடும், மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா குறையும், ஓகேவா? இவ்வளவுதான் கான்செப்ட். இல்லை டெக்ஸ்ட் பேசிக் மைனஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா குறையும், பிளஸ்ல கொடுத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஓகேவா? ஸோ லைன் ஹைட், ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும். இங்கே பாருங்க, இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கா? ஸோ இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு அதிகமான கேப் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து 1.8 கொடுத்துருக்காங்க, பட் இங்கே 0.7 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் 0.7 கொடுத்தப்போ இங்கே பாருங்களேன், இது நார்மலான ஒரு டெக்ஸ்டோட இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு 0.7 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா 1.8 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இவ்வளோ மூவ் ஆயிருக்கு, ஓகேவா? புரியல அப்படின்னா வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இதோட சிம்பிளா சொல்லித்தர முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இவ்வளவு சிம்பிளா சொல்லி தந்துமே புரியல அப்படின்னா இன்னும் அட்வான்ஸான கான்செப்ட் உங்களுக்கு சுத்தமா புரியாது, ஓகேவா? பட் நீங்க கோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்லித்தரதை நீங்க உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்க வந்து கோடிங் கத்துக்க எலிஜிபிள், ஓகேவா? ஏன் அப்படி இவ்வளோ இதாக சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா வந்து நானே ஒரு கோட் கத்துக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்தேன், ஓகேவா? ஏன்னா வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. ஒருத்தங்க எப்படி சொல்லி கொடுத்தாலுமே எனக்கு தூக்கம் தான் வரும். பட் நான் வந்து இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும், ஓகேவா? ஏன்னா நானே ஒரு சோம்பேறி. ஓகே, இப்போ பாருங்களா, ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா இப்போ பாருங்க, ரேப் கான்செப்ட் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், திஸ் இஸ் ஸோ, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்க, இது வந்து அப்படியே ஒரு லைன் மாதிரி போகுது. ஏன் அப்படின்னா ரேப் கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரேப்னா இங்கே போறத இப்படி கீழே கொண்டு வந்துடும். பட் நோ ரேப் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேவா? இவ்வளவுதான் ரேப் கான்செப்ட் யூசிங் ஒயிட் ஸ்பேஸ். அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸ்ல நோ ரேப் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்க, அடுத்தடுத்து கீழே வந்துடும். பாருங்க, பார்த்தீங்களா, அடுத்தடுத்து கீழே வந்துருச்சா? ஸோ இவ்வளவுதான் ரேப் கான்செப்ட். ஸோ இருக்கக்கூடிய விட்டுக்குள்ள டெக்ஸ்ட்டை கொண்டு வரதான் ரேப். அண்ட் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற விட்டோட அதிகமாக கொண்டு போறதுதான் நோ ரேப், ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை பத்தின ஒரு கான்செப்ட்ஸ், ஓகேவா? இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸான அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய சொல்லித்தரேன். அண்ட் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஃப்ரீயா சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள்ல நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கிட்டேன், ஓகேவா? பட் இருந்தாலுமே உங்களுக்கு யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமா ரொம்ப சிம்பிளா சொல்லி தரணும். அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா என்னோட விஷயங்களும் நிறைய இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு சொல்லி தான் எனக்கு காசு கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டும் இருக்கு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லித்தரேன். எனக்கு இன்னும் வந்து ஒரு அமௌண்ட் வரல, பட் இருந்தாலுமே இன்னும் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரணும். அண்ட் நான் எவ்வளோக்கு எவ்வளோ கத்துக்கிட்டனோ என்னோட நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணணும், ஓகேவா? இவ்வளவுதான் என்னோட ஐடியா. பட் இருந்தாலுமே ட்ரேடிங்
அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா கோடிங்லையும் நம்ம பண்ணுறோம். அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நான் ஒரே ஆளாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், ஓகேவா? இது மட்டும் பண்ணிங்கனாலே எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் கமெண்ட் பண்ணுறீங்க, பட் அடுத்த செகண்ட் அதை ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்க போகிறீங்க, கேட்டால் நான் ரிப்ளை பண்ண போகிறேன். இதில் என்ன இருக்குன்னு தெரில. ஓகே, எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.